கட்டுறது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு. இன்னைக்கு ஒரு கஸ்டமர் ஃபோன் பண்ணியிருந்தாரு. அது பார்த்தீங்கன்னா, ஒரு ஹோட்டலு. அவங்க வீடியோலாம் பார்த்துருந்தேன். ஷாக் அடிக்கிற சரி பண்ணுற வீடியோலாம் போட்டிருந்தீங்க. அதே மாரி எங்க ஹோட்டல்லயும் ஃப்ரிட்ஜு, கிரைண்டரு இதெல்லாம் ஷாக் அடிக்குது. அத வந்து கொஞ்சம் சரி பண்ணி தரணும்னு கேட்டிருந்தாரு. நான் அந்த ஹோட்டலுக்கு போயிருந்தேன். இந்த மாரி ஃப்ரிட்ஜில பாடி ஆகுதுன்னும்போது, ஃபர்ஸ்ட்டு எர்த்து கரெக்ட்டா இருக்கான்னு நம்ம செக் பண்ணணும். நான் அந்த ஃப்ரிட்ஜ் போட்டிருக்க ப்ளக் பாயிண்டோட ஷீட்ட கழட்டிட்டு செக் பண்ணியிருந்தேன். எர்த் அங்க கனெக்ட் ஆவல. அடுத்து நம்ம என்ன பார்க்கணும்னா, இதுக்கு எர்த் எந்த பக்கம் வந்து வரணுன்றத நம்ம பார்க்கணும். அந்த பைப் போற இடத்தெல்லாம் ட்ரேசர் பண்ணே போனேன். இந்த ஃப்ரிட்ஜோட எர்த் ஒயர் பார்த்தீங்கன்னா, ஒரு கீழ அந்த ரூம்ல இருக்க ஒரு லைட்டிங் ஸ்விட்ச் போர்ட்ல இறங்குது. அந்த ஸ்விட்ச் போர்டையும் பிரிச்சு செக் பண்ணியிருந்தேன். அங்கேயும் எர்த் கனெக்ட் ஆவல. இந்த மாரி பார்த்தீங்கன்னா, ஒரு 4, 5 போர்டு இருந்தது. அந்த போர்டெல்லாம் பிரிச்சு பார்த்தேன். எர்த் கனெக்ட் ஆவல. இப்போ நம்ம அடுத்து பார்க்க வேண்டியது பார்த்தீங்கன்னா, இந்த ஃப்ளோருக்கு மெயின் எங்கேருந்து வருதோ, அந்த மெயின் எர்த்த செக் பண்ணணும். சீலிங்கில ஒரு ரன்னிங் பாக்ஸ் இருந்தது. அந்த பாக்ஸ்ல தான் வந்து இந்த ப்ளக் பாயிண்ட்டுக்குலாம் லைன் வந்துட்டு அதுலேருந்து தான் பிரியுது எல்லாமே. அந்த ரன்னிங் பாக்ஸ்ல செக் பண்ணியிருந்தேன். அங்கேயும் வந்து எர்த் கனெக்ட் ஆவல. இந்த ஃப்ரிட்ஜு, கிரைண்டர்லாம் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்குது. இந்த ப்ளக் பாயிண்ட் வரக்கூடிய மெயின் எந்த பைப்ல வருதுன்னு சொல்லிட்டு, அடுத்து நம்ம அதான் செக் பண்ணிட்டோம். ஓப்பன் ஒயரிங் இருந்தனால, அந்த பைப் எந்த பக்கம்லாம் போகுதுன்றத நான் ட்ரேஸர் பண்ணி பார்த்தேன். கடைசியா ஒரு 2, 3 ரூம் உள்ள பூந்து, அவுட் சைட்லேருந்து கீழ இறங்குது மெயின் போர்டுக்கு. அந்த பில்டிங்கில கீழ வந்து ஈபி ரூம்ல போய் இந்த பைப் இறங்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம பார்க்க வேண்டியது வந்து ஈபி ரூம்ல இந்த ஒயர் எங்க போய் அந்த பிரேக்கர்ல சேருதோ, அந்த டிபி பாக்ஸ் வருதுன்னு பார்க்கணும். அங்க ஈபி ரூம்ல பார்த்தீங்கன்னா, லைட்டிங் டிபி தனி, பவர் டிபி தனி 2 டிபி இருக்கு. ஒரு வழியா இந்த ஒயர் எந்த பைப்லேருந்து வருதோ, அத ட்ரேஸர் பண்ண போயிட்டு டிபி வரைக்கும் அந்த பைப்ப பார்த்தாச்சு. அது உள்ள இருக்க ஒயர்லாம் செக் பண்ணியிருந்தேன். ஃப்ரிட்ஜுக்கு ஷாக் அடிக்கின்ற அந்த பாக்ஸ்லேருந்து, அந்த ஃப்ளோர்லேருந்து எர்த்து கீழ மெயின் போர்டு வரைக்கும் எடுத்துட்டு வந்துட்டாங்க. இந்த டிபி உள்ள அந்த ஒயர் வச்சிருக்காங்க. ஆனா, எர்த்த வந்து கனெக்ட் பண்ணாம, அந்த டிபி உள்ளயே சும்மா சுத்தி வச்சிருக்காங்க. அப்போ அந்த ஃப்ரிட்ஜ் ஷாக் அடிக்கிறதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா, அந்த எர்த் ஒயர் கனெக்ட் பண்ணாதது தான். அந்த ஒயர எடுத்து எர்த்ல கனெக்ட் பண்ணிட்டேன். மேல வந்து செக் பண்ணேன். அது எதுவும் ஷாக்லாம் அடிக்கல. டெஸ்ட்லாம் போட்டு செக் பண்ணி பார்த்தேன். எர்த்லாம் கரெக்ட்டா கனெக்ட் ஆயிடுச்சு. மேலேருந்து கரெக்ட்டா எர்த்து கீழ மெயின் போர்டு வரைக்கும் எடுத்து வந்திருக்காங்க. ஆனா, என்ன காரணம் தெரியல. தெரியாம மறந்துட்டாங்களா என்னன்னு தெரியல. முதல்ல ஒயரிங் பண்ணவங்க எர்த்த கனெக்ட் பண்ணாம விட்டுருக்காங்க. அந்த எர்த்த கனெக்ட் பண்ணாத காரணத்தினால அங்க ஷாக் அடிச்சிருக்கு ஃப்ரிட்ஜில. இந்த மாரி உங்க வீட்லயும் ஏதோ ஒயரிங் ஒர்க்லாம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு பாக்ஸ்லயும் 2ஆம் மெயின் ஒயர் வலிக்கும்போது, தனித்தனியா எர்த்து போடுறது நல்லது. எதுக்கு நான் இந்த விஷயத்த சொல்றேன்னா, இந்த ஹோட்டல்ல பார்த்தீங்கன்னா, மேலேருந்து ஒரே ஒரு 189 ஒயர் தான் கீழ வரையும் எடுத்து வந்திருக்காங்க எர்த் ஒயர. அந்த ஃப்ளோர்ல போற எல்லா பாக்ஸுமே வந்து ஒரே எர்த்ல தான் ஜாயிண்ட் அடிச்சிருக்காங்க. ஒரு பாக்ஸும் தனித்தனியா எர்த் ஒயர் எடுத்துட்டு வந்திருந்தாங்கன்னா, எதுனா ஒரே ஒரு ப்ளக் பாயிண்ட் தான் இந்த ப்ராப்ளம் ஆயிருக்கும். அந்த ஃப்ளோர்ல இருக்க எல்லா ப்ளக் பாயிண்ட்டுக்கும் ஆயிருக்காது இந்த ப்ராப்ளம். கீழ வரைக்கும் ட்ரேசர் பண்ணி இந்த ஃபால்ட்ட கண்டுபிடிச்சிட்டோம். இந்த ஃபால்ட்ட சப்போஸ் கண்டுபிடிக்க முடியல, சப்போஸ் ஃபால்ஸ் சீலிங் மேலலாம் ஒயர் வருதுன்னும்போது, அடுத்த பாக்ஸ்ல தனியா எர்த் வந்திருக்கும். அந்த பாக்ஸ்லேருந்து எர்த் போர்டோட கனெக்ட் பண்ணிடலாம்.